வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். திஸ் இஸ் ஆர்ஜே கலைவீரா. நமக்கு தெரிஞ்ச ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் என்னவா இருக்க போகுது? சோஷியல் மீடியாவில் இந்த கப்பிள்ஸ்க்குலாம் மேரேஜ் ஆகிட்டு, சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அந்த கப்பிள்ஸ்க்குலாம் டிவோர்ஸ் ஆகிட்டு, வாட்ஸ்அப்பில் அப்டேட் மாறிட்டு நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இனிமேல் இங்கே நான் தான் ட்ரெண்டிங்னு நம்மளோட தலைவர் மூவி மாசம் என்ட்ரி கொடுத்துருக்குங்க. தலைவர்னாலே ஆல்வேஸ் மாசு கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் நம்ம கோட் மூவியை பற்றி சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். நமக்கு தெரியாத டிஏஜிங் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரையும் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியல. டிஏஜிங் ரியலா ஃபேக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல ஜான் பிரின்சன் அப்படின்ற ஒரு பிக் மில்லியனர் 46 ஏஜ்லேருந்து 18 ஏஜுக்கு மாறதுக்காக ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட டயட்லாம் கேட்டாவே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க. மார்னிங் 4:30க்கு வேக்கப்பு, ஒர்க் அவுட்டு, 6:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மறுபடியும் ஒர்க் அவுட்டு, 11:30க்கு என் மீல். அதாவது அந்த நாளோட கடைசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு 8 o'clockலாம் ஸ்லீப்பிங். இப்படி எதுக்குடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இன்னொரு பெரிய விஷயமும் பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் பெஸ்ட் 38 டாக்டர்ஸை சூஸ் பண்ணி வீட்லேயே ஒரு மினி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே யோசிச்ச ஒரு டாக்டர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. பதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பை என் ஃப்யூச்சருக்காகவும் என் சொசைட்டிக்காகவுமே இழந்துட்டேன். நான் எனக்கான லைஃப்பை வாழவே இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னோட பாஸ்ட் லைஃப் எனக்கு திரும்ப வேணும். அதுக்காகவே நான் டிஏஜிங் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். டிஏஜிங் பண்ணாதான் இருக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாஸ்ட் லைஃப்லேருந்து மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணிட்டு ப்ரெசன்ட் லைஃப்பை நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு மற்றவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க. இதை விட தாண்டி டிஏஜிங்கில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. அவரோட டிஏஜிங் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களே சந்தோஷமாக. தலைவர் மூவியில் ஸ்டார்ட் பண்ணி டிஏஜிங்கை பார்த்து இப்போ லைஃப் லைனுக்கும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டிங் டாபிக்ஸோடு சேர்த்து குட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெய்லியும் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய். திஸ் இஸ் ஃப்ரம் ஆர்ஜே கலை.